ஆறுகுண சீரமைப்பில் சினம் எவ்வளவு தூரம் கெடுதல் உடையது என்பது இது விளக்கி சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது. சினமே வராது அல்லது சினத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே விளக்கம் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருக்கும் சினம் அடிக்கடி வர்றதும் தெரியும், அதனால் வரக்கூடிய விளைவும் தெரியும். அதை மாற்றுவதற்கு இதுவரையில் எந்த இடத்துலையும் யாராலையும் ஒன்றும் பயிற்சி உண்டு பண்ணலை. இப்போ நம்ம பயிற்சியில் ஆனால் முறையாக அதை செய்யணும். முதல்ல அதனால் ஏற்படக்கூடிய கெடுதல், உடல் நலம், இவைகளை முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் பிறகு அந்த பயிற்சியில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் மேலே உங்களுக்கு அடிக்கடி சினம் உண்டாகுது என்றதை எழுத சொல்கிறாங்க. ஆனால் எழுதுறதே இல்லை யாரும். அவங்களும் சொல்லிட்டு போடுறாங்க பேராசிரியர்கள், இங்கே கேட்டுட்டு வந்துடுறீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த பயிற்சின்னா எழுதணும். எழுதிட்டு எத்தனை பேர் மேலே அடிக்கடிக்கு சினம் வருது. அப்போது மீண்டும் யோசிக்கணும், யார் முக்கியமானவங்க வாழ்க்கையில் அடிக்கடி யார் பேரில் சினம் வருது. அப்படி எடுத்துக்கிட்டு நம்பர் 1, 2 போட்டு திருப்பி அதை ஒரு பேப்பரில் எழுதுனா யார் முதல்ல வருதோ அவங்க பேரில் தான் முதல் நம்ம பயிற்சி செய்யணும். அவர்களை நினைந்து அவர்களுக்கும் நமக்கும் எந்த காலத்தில் உறவு ஏற்பட்டது, அன்றையிலேருந்து இன்ற வரையில் அவரால் எனக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாயின என்று கூர்ந்து யோசனை செய்யும்போது அந்த பழைய பதிவுகளெல்லாம் நீக்கிற அளவுக்கு மனம் போகும். அதன் பிறகு இது வரைக்கும் அவர்கள் பேரில் சினம் கொண்டதுனால நான் என்னென்ன சாதித்தேன், எவ்வளோ வருத்தம் கொடுத்துட்ருக்கேன், இந்த மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றும் அந்த பயிற்சியில் உள்ளவாறு நினைந்து நல்லா பழகி கொண்டா சினம் ஒன்றை தவிர்த்து விட்டாலே 6 குணங்களும் தானாகவே சரியாயிடும். ஏன்னா சினம் என்பது 38-40 சுழற்சிக்கு போகக்கூடியது. அவ்வளவு இது நாம் தணிக்க கற்றுக்கொண்டோம்னா மற்ற எல்லா உணர்ச்சி வயப்பட்ட செயல்களையும் அறிவு அமைதி பெற்றால் தானாகவே வந்துடும். அந்த ஆன்மீக அறிமுகம் என்பதில் சினம் தவிர்த்தல் ரொம்ப முக்கியமான பயிற்சியை வச்சுக்கோங்க. செய்து பாருங்கள். 1 வருஷம் அல்லது ஒரு மாதம் ஒரு குடும்பத்திலேயே சினம் வராத அந்த பயிற்சி செய்து பார்த்துட்டா 1 மாதத்தில் தெரியும் முன்ன இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஏன் அனுபவிக்கக்கூடாது? சினம் கொண்டு யாரை தாக்குறோம்? நம்மையே தாக்கிறோம் முதல்ல. அதுக்கப்புறம் நமக்கு உறவினர்களை தாக்குறோம். நாமும் கெட்டு போய் உறவினர்களோ நண்பர்களும் விரோதமான என்ன இருக்குது வாழ்க்கையில்? இதை தான் சுருக்கமாக வள்ளுவர் சொல்கிறார். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையை சுடும்னு ஒரே கவியில். சினமெனும் சேர்ந்தாரை கொல். சினம் யாரை சேருகிறதோ அவர்களை அழித்துவிடும். இனமெனும் ஏமப்புனையை சுடும். ஏமம்னா தங்கம் போன்ற நல்ல உறவுகளை நாசம் பண்ணிடும். அதனால் தன்னை கெடுக்குதுன்னு சொன்னால் எப்படியே கெடுக்க சினம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரலாம். சினம் வரும்போது நமக்கு அந்த மன அலைச்சுழல் விரைவாக, ஜீவகாந்த அலைச்சுழல் வேகமாக போகும். எவ்வளவு வேகமாக போகுதோ அவ்வளவுக்கும் தன்மாற்றம் அடைஞ்சு செலவாயிடும். அப்போது சினம் எவ்வளவு நேரம் இருந்து எவ்வளவு அழுத்தமாக வந்தது அந்த அளவுக்கு நம்ம உடல்ல இருந்து உயிர் சக்தி வெளியேறிடும். ஏன்னா சினம் சுழற்சி, ஜீவகாந்த சக்தி சுழற்சி அதிகமாகிற போது உயிர் சக்தியும் சுழற்சி அதிகமாகும். உயிர் சக்தியிலே சுழற்சி அதிகமானால் என்ன ஆகும்? ஒன்றை விட்டு இன்னொரு அணுவுக்கு விலக்கும் சக்தியாக மாறிடும். அப்படி மாறுற போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு
சூக்கும சரீரம், உயிர் சக்தி ஒரு அளவில் தான் இருக்குது, உடல் வரையில் இருக்குது. இப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகிற போது என்னாகும், உடல் தாண்டி போகும். உடலை தாண்டி போனால் உயிர் சக்தி திரும்புறதுக்கு டியூப்ஸ் கிடையாது. அதுக்கு போனால் போனதே தான், உடலை தாண்டி உயிர் சக்தி போனால் போனதே தான். அப்போ எவ்வளவு நேரம் நமக்கு சினம் வந்ததோ, எந்த அளவுக்கு உயிர் சக்தி போச்சோ, உடனடியாக அந்த அளவுக்கு உடலில் சக்தி குறைஞ்சிடும். தொடர்ந்து உயிர் சக்தியிலேருந்து உதயமாகக்கூடிய ஜீவகாந்த சக்தியும் குறையும். அதனால எத்தனை விதமான இருக்கிற நோயும் ஜாஸ்தியாகும், நோய்களும் உண்டாகும். அதனால இந்த சினத்தினால தன்னையே அழிக்குதுன்னு சொல்றாரு. சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி, யாரை சேருமோ அவர்களை அழித்துவிடும். இன்னொன்னும் பார்க்கிறோம், ரெண்டாவது சொல்றாரு, இனமெனும் ஏம புனையை சுடும். யார் மேல சினம் வருது எல்லாரும் யோசித்து பாருங்க. யார் ஒருவர் நம்ம நன்மைக்காகவே காலையிலேருந்து மாலை வரைக்கும் நமக்கு புத்தி சொல்லியோ அல்லது ஒரு நன்மையான காரியத்தை சொல்லியோ அல்லது தொண்டு செய்து கொண்டே இருக்காங்களோ, அவங்க பேர்ல தானே சினம் உண்டாகுது. யார் நமக்கு நன்மை செய்கிறாங்களோ, தொண்டு செய்கிறாங்களோ, அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டியதும் அவர்களுக்கு இன்னும் நாம் தொண்டு செய்ய வேண்டியதும் அவசியம். அதற்கு பதிலாக சினம் கொடுக்குற போது, சினம் கொள்கிற போது அவர்கள் பேரில் எவ்வளோ வருத்தமும் இழப்பும் வருது. அப்போ இது ஒரு நன்றி கட்டத்தரம் தானே. அதனால அத்தகைய நெருக்கமானவர்களுக்கு சினம் ஏற்பட நமக்கு அவங்களுக்குள்ள உறவுனால எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் ஒரு வெறுப்புணர்ச்சியும் அதனால உள்ள அலை வேகமான அலையும் வந்துட்டே இருக்கும். அப்போ நாமே நம்ம நண்பர்கள் அவர்கள் மூலமாக ரொம்ப கெடுதலான விஷயத்தை தேடிக்கொள்கிறோம். அதனால நண்பர்கள் அல்லது கூட இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் எந்த காரணத்தை கொண்டோ மன நோவாத பார்த்து கொள்ள வேண்டியது. அதுதான் ஐந்தொழுக்க பண்பாட்டில் அது ரொம்ப முக்கியமாக சொல்றோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே